திமுக பக்கம் சாயும் தேமுதிக, வெற்றி முரசுக்காக வளைக்கும் திமுக, ரகசியமாக நடந்த கூட்டணி பேச்சு. வரும் சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்ற மதில் மேல் பூனையாக உள்ள தேமுதிகவை வளைக்கும் பணியில் திமுக ஈடுபட்டுள்ளது. அக்கட்சிக்கு 8 தொகுதிகளை ஒதுக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டும் தர திமுக முன்வந்துள்ளது. விரைவில் இரு தரப்பிலும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிகிறது. வரும் சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை தமிழக தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. தேர்தலுக்கான நாட்கள் குறைந்து கொண்டே வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி வியூகங்களை ரகசியமாக வகுத்து வருகின்றன. வரும் தேர்தலில் விஜய் எந்த பக்கம் நிற்கப் போகிறார் என்று தெளிவாகாத நிலையில் திமுகவோ எப்படியாவது மீண்டும் 2வது முறை ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் உள்ளது. ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திப்பதால் இயல்பாக மக்கள் மனதில் ஆட்சி விரோத மனப்போக்கு இருக்கும். ஒருவேளை 4 முனை போட்டி இருந்தால் வெற்றி கேள்விக்குறியாகலாம் என்று திமுக கருதுகிறது. எது எப்படியானாலும் வரும் தேர்தலில் போட்டி பலமாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்று திமுக கருதுகிறது. நூலிலையில் சில வாக்குகள் வித்தியாசத்தில் கூட வெற்றி வாய்ப்பினை தவறவிடக் கூடாது என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். இதனால் வெற்றிக்கு தேவையான ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்று திமுக காய்களை நகர்த்தி வருகிறது. அதன்படி அதிமுக பக்கம் சாயலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தேமுதிகவை தன் பக்கம் இழுக்க திமுக வலை வீசியுள்ளது. இந்த வலையில் தேமுதிகவும் விழுந்துவிட்டதாகவே கூறப்படுகிறது. இத்தனை நாளும் அதிமுக கூட்டணிக்கு செல்லும் திட்டத்தில் மௌனம் காத்த தேமுதிக இப்போது திடீரென திசை மாற தயாராகிவிட்டதாக ரகசிய தகவல்கள் கசிந்துள்ளன. ஆமாம், தேமுதிகவின் முரசு இப்போது திமுகவிற்காக முழங்க தயாராகி வருகிறது. இதற்கான தீவிரமான ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அறிவாலய வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். வெற்றி கூட்டணிக்கு வாருங்கள், கட்சி அதிகாரத்தை காப்பாற்றுங்கள் என திமுக தலைமை விஜயகாந்தின் குடும்பத்தை உரிமையோடு வளைத்துக் கொண்டிருக்கிறதா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அத்துடன் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி உறுதியளிக்கப்பட்டது என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்து காட்சிகள் மாறின. ராஜ்யசபா எம்பி பதவிக்காக வாய்ப்பு வந்தபோது தேமுதிகவை அதிமுக கண்டுகொள்ளவே இல்லை என்பது தேமுதிகவின் வருத்தம். இந்த ஏமாற்றம்தான் பிரேமலதாவையும் தேமுதிக நிர்வாகிகளையும் அதிமுக மீது உச்சகட்ட அதிருப்திக்கு உள்ளாக்கியது. வெறும் தோல்வி மட்டுமல்ல, தொடர்ந்து கூட்டணியில் இருந்தும் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் தேமுதிக தலைமைக்குள் வலுவாக எழுந்தது. கடந்த கால கசப்புகள் இன்னும் நீங்காத நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம் பிடிப்பதை விட வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள திமுக பக்கம் போவதையே தேமுதிக நிர்வாகிகள் பலரும் விரும்புகிறார்கள். உண்மையில் தேமுதிகவுக்கு இது வாழ்வா சாவா என்ற நிலைதான். 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அக்கட்சியால் இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. கட்சியின் வாக்கு வங்கி சரிந்து கொண்டே வருகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்றால் கட்சியின் அங்கீகாரம் கேள்விக்குறியாகிவிடும். எப்படியாவது வெற்றி பாதையில் உள்ள ஒரு கூட்டணியில் இடம்பெற்று எம்எல்ஏக்களை வெல்ல வைத்து கட்சியை மீண்டும் தலைநிமிர செய்ய வேண்டும் என்பதில் பிரேமலதா உறுதியாக இருக்கிறார். இதற்காக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடக்கவிருக்கும் கட்சி பொதுக்குழுவில் கூட்டணி குறித்த முக்கிய முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க அவர் திட்டமிட்டுள்ளாராம். அதற்கான திரைமறைவு வேலைகள் இப்போதே தொடங்கிவிட்டன. தேமுதிகவின் பலம் குறைந்துவிட்டாலும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தொகுதிகளிலும் அக்கட்சிக்கு சில ஆயிரம் வெற்றிகளை நிர்ணயிக்கும் ஓட்டுகள் இன்னும் இருக்கின்றன. இந்த ஓட்டுகளைத்தான் திமுக தலைமை மிக கூர்மையாக கணக்கு போட்டிருக்கிறது. கடுமையான போட்டியில் சில ஆயிரம் வாக்குகள் கூட வெற்றியை தீர்மானிக்கும் என்பதால் தேமுதிகவை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என திமுக விரும்புகிறது. அதற்காக திமுக தரப்பிலிருந்து ரகசியமாக தூது அனுப்பப்பட்டு தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இந்த முதல்கட்ட பேச்சு இரு கட்சிகளுக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தையில் முதலில் தேமுதிக சார்பில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற வேண்டும் என்று ஆரம்பத்தில் பிடிவாதம் பிடிக்கப்பட்டதாம். குறைந்தது 12 தொகுதிகளாவது தேவை என்று கோரிக்கை வைக்கப்பட்டதாம். ஆனால் திமுக தலைமை சற்றும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. உங்கள் கட்சியின் இப்போதைய பலத்தை நாங்கள் அறிவோம். இருந்தாலும் உங்கள் வாக்கு வங்கி எங்களுக்கு தேவை. ஆகையால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள முக்கியமான 8 தொகுதிகளை ஒதுக்கித் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று திமுக தரப்பில் தெரிவித்துள்ளனர். தேமுதிகவின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் திமுகவின் இந்த உறுதியான 8 தொகுதிகள் என்ற சலுகைக்கு அவர்கள் சம்மதிப்பார்களா அல்லது தொகுதி எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்த கடைசி நேரத்தில் பேரங்கள் எதுவும் நடக்குமா என்பது அடுத்த சுற்று பேச்சுக்களின் போது தெரியவரும்.